வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. மே 4ஆம் தேதி இதுக்கு ஒரு முடிவு தெரியும். யார் ஆட்சி அமைக்கிறா, எந்த கட்சி ஆட்சி அமைக்குது, முதல்வராக விஜய் ஆவாரா ஆக மாட்டாரா, இந்த கேள்விக்கான பதில் வரும். ஆனால் அதுக்குள்ளார இவங்க நடத்தின ரகலைகள் ஏகப்பட்டது. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சரி, இன்னும் ட்ராமா முடிந்த பாடு இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பேசுறதுக்காக தான் இந்த எபிசோட். லெட்ஸ் கோ டு தி ஷோ. எந்த எலெக்ஷன்லயும் நடக்காத சில விஷயங்கள் இந்த எலெக்ஷன்ல நடந்திருக்கு. என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளை எலெக்ஷனுக்கு ஒரு டூலாக பயன்படுத்துவது. அது யாரோ சில பேர் செஞ்சாங்க. யார் சொல்லி செஞ்சாங்க. குற்றத்தை செய்யறதை விட குற்றம் செய்ய தூண்டுறான் பார்த்தீங்களா, மேடையில் ஏறி நின்று. அதாவது குட்டீஸ்கள், வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்கள், நீங்கள் கிண்டர் சாய் கேட்குறீங்களா, சாக்லேட் கேட்குறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சாவது டிவிகேவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. குழந்தைங்களை இப்படி தூண்டி விட்டு சாக்லேட் கேட்கறல்ல, அந்த மாதிரி கேளு அப்படின்றிய வெக்கமா இல்லை? நீ என்ன செய்ய போற, என்ன பண்ணியிருக்கிற, இது வரைக்கும் நீ என்ன செஞ்சிருக்கிற, என்ன கழட்ட போறன்னு பேசுமேன். அவங்களாம் ஓட்டு போடுவாங்க. குழந்தைங்களை, வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை பயன்படுத்துற வெக்கமா இல்லை? உன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க உனக்கு ஓட்டு போடுமா? ஃபர்ஸ்ட் குழந்தைங்கள அடல்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்க, போடுவாங்களா? அப்புறம் எங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சொல்லி நாங்க எப்படி போடுவோம்? வெக்கமா இல்ல? எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு? காட்டு காட்டு காட்டுனா நம்புறேன். எத்தனை பேருக்கு? எல்லாத்துக்கும் 500 ரூபாயா? 5 பேருக்கு சேர்த்து 500 ரூபாய் கொடுத்தாங்களா? யாரா தம்பி கொடுத்தது? யாரு கொடுத்தாங்க? விஜய் கொடுத்தாரா? ஓட்டு இல்லாத உங்களுக்கே காசு செலவு பண்றாரா? 500 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? கத்துணுமா? உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே கொடுத்து எல்லாத்தையும் கத்து சொல்லி இருக்கிறாங்க. விஜயனுடைய ஹாலோகிராமை வச்சு ஓட்டு கேட்கறது, விஜயனுடைய பொம்மையை வச்சுக்கிட்டு, விஜய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலை, விஜய் மாதிரி கூட இல்லாது அந்த மாதிரியான ஒரு சிலையை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்கறது, இப்படி ஏகப்பட்ட வித்தைகளை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர்லாம் கார்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போய் ஓட்டு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வித்தைகளை செஞ்சு காமிச்சாங்க. அருமையான கட்சியும் இதெல்லாம் கூட பரவாயில்ல. விஜயனுடைய அந்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்? யார் காரணம்? இல்ல தமிழக அரசு தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு ஏகப்பட்டது உருட்டினானுங்க. இவங்க கட்சியில இருக்கிறவனுங்கள, அங்க இருக்கக்கூடியவங்களை எங்க இருந்து தூக்கிட்டு போட்டாங்கன்னு தெரியல. அதை வச்சு நான் வச்ச வக்கீல் சொல்றாரு, கோர்ட்டுக்கு வெளியில நின்று பிரஸ் மீட்ல பேசுறாரு, அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எங்க இருந்து தூக்கிட்டு இங்க போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு பேசுறாரு. நாம சொல்லல, அதை வச்சு நான் உடைய வக்கீல் அந்தாலும் பேசுறாரு. இவங்கள யாரு? இவங்களுக்கு போய் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? கரூர் சம்பவத்துக்கு விஜய் ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரா? அவர் என்ன சொல்றாரு? போய் சட்டசபையில் உட்கார்ந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு கட்சி தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். பேத்தாலஜிக்கல் லயர்னா என்ன தெரியுமா? அதாவது எதிராளி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கேட்டாலும்
அந்த பாயிண்ட்ல இருந்து நலிவு வரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் விஜய் பேசுனது. மதியம் 12 மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸ் கொடுத்தது எந்த டைம் அதைத்தான் நான் பேசுவேன். இல்ல நான் சொல்றேன், சோசியல் மீடியாவில் என்ன டைம் நீ அனௌன்ஸ் பண்ண, எந்த டைமுக்கு வரதா பேசினேன், அது கணக்கில் எடுத்துக்கணும்ல. உன் சோசியல் மீடியா அக்கௌண்ட் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்க? புசியானந்த் சொன்னாரா இல்லையா, மதியமே வந்துருவாரு அப்படின்ட்டு. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். இதுல பர்மிஷன் கேட்டது காலையில 3ல இருந்து மதியம் 3ல இருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. ட்விட்டர்ல அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணில இருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அதை பேச மாட்டேங்கிற? உண்மையை பேசு மேன், உண்மையை பேசி பழகு. ஏன் குடும்பத்துல உன் பொண்டாட்டிக்கிட்ட கூட உண்மையை பேசல, உன் புள்ள கிட்ட கூட உண்மையை பேசல, மேடையாருன்னா நீ உண்மை பேசிடுவேன்னு எப்படி நம்புறானுங்க? இல்ல வரேன், நான் உன்னுடைய பர்சனல் மேட்டருக்கு வரேன். கேர்ள் ஃப்ரெண்டு வச்சிருக்க தப்பு கிடையாது. அதாவது ஒரு மனுஷனுடைய பர்சனல் நீட்ஸ், பர்சனல் விஷயம் இதுலலாம் நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா ஒரு நடிகையோட, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையாக இருங்க. ஹானர் தட். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டில் முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. இவர் மனைவிக்கு இவ்வளோதான் கொடுப்பாராம், 35 கோடி தான் தருவாராம். ஒரு படத்துக்கே அவர் 300 கோடி சம்பாதிப்பாராம். ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி விட்டுட்டு வராராம். மனைவிக்கு 35 கோடி கொடுக்கறதுக்கு செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்காரு. அந்த அம்மா கேட்கறதே 250 கோடியா அந்த தான். மற்றவங்களுக்குலாம் உண்மையா இருக்க வேணாம். இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், திமுக தலைவர்கள் அல்லது உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்கள், உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்காங்க பாருங்க, அவங்க இவங்க, அதெல்லாம் அவங்களுக்குலாம் உண்மையா இருக்கிறதெல்லாம் வேற. உங்களுடைய எஸ்ட்ரேஞ்ச்டு ஒய்ஃபை கூட விட்டுருங்க. இப்பொழுது உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாருங்க, வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு உண்மையா இருங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹானர் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு 4-5 மாசம் விஜயை போட்டு அடிச்சு துவைச்சிட்டோம். நிறைய பேர் நீ விஜயை மட்டுமே கார்னர் பண்ணி இத்தனை வீடியோ போட்டிருக்க, நீ திமுகவை விமர்சிச்சு போட்டிருக்கியா அப்படின்லாம் கேள்வி. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியல பாவம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஃபாலோ பண்ணுற அரசியல் என்னன்னு தெரியாது, என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. இல்லை, நான் தெளிவாக கேட்குறேன், இந்த மிடில் கிரவுண்ட்லேயே நின்று விளையாடுவாங்கல்ல, மிடில் கிரவுண்டை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது 360 டிகிரிலேயே சண்டை போடுவானா. இந்த பக்கம் டிஎம்கேக்கு ஒரு குத்து, அந்த பக்கம் விசிகேவுக்கு ஒரு குத்து, இந்த பக்கம் திரும்பினா டிவிகேக்கு ஒரு குத்து, பின்னாடி நாம் தமிழர் கட்சிக்காரன் இருக்கான் அவனுக்கு ஒரு குத்து, இந்த பக்கம் வேற எந்த கட்சிக்காரன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு குத்து, அடி வெளுத்து போட்டு வாங்குறாங்க. ஆனால் இது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நான் எல்லாத்தையும் 360 டிகிரிஸில் சொண்டு அடிக்கிறேன் பாரு. என் மூளைக்குள்ளார எவ்வளோ இன்டலெக்சுவல் ஐடியாஸ் இருக்கு பாரு. நான் அவ்வளோ அறிவாளியாக இருக்கிறதுனால தான் நான் எல்லாரையும் கேள்வி கேட்க முடியுது அப்படின்னு சில பேர் இங்கே களமாடுறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கும்போது. நமக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்கும், அது விடுங்க, சார்பு நிலைன்னு ஒன்று இருக்கும்ல. இப்படி எல்லா அரசியல் அறிவும் அவங்களுக்கு தெரியும், எல்லாமே பேசுவாங்க. ஆனால் தான் மனசில் என்ன ஒப்பீனியன் இருக்குன்றத சொல்ல முடியாது அவங்களால. அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது. என் மனசில் என்ன ஒப்பீனியன் இருக்கோ அது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆள் தான் நான். திராவிட இயக்க அரசியல் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு திமுகவை தவிர இங்கே வேற யாரும் இல்லை அப்படின்றத உணர்ந்ததுனால தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே திமுக சார்பாக இருந்திருக்கேன், இப்பவும் இருக்கேன். ஆனால் திமுக ஏதாவது தவறு செய்தால் அதையும் கண்டித்து நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் 10,000 15,000 போகுது, அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனாலும் எதை பேசணுமோ அதை பேசுகிறோம். மற்றபடி நம்ம நடுநிலைமையாக இருக்கும், நம்ம மிடில் இருக்கணும், மிடில் கிரவுண்டு ப்ளீஸ் பண்ணணும். நடுவில் இருக்கிறவனுக்கு நம்ம வீடியோவை பார்த்தா அவனுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுறக்கூடாது, அவனுக்கு சொறி சிறங்கு நாக்கெல்லாம் வீங்கி போய் அப்படியே மூச்சு விட முடியாமல் ரொம்ப திணறிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம இந்த மிடில் கிரவுண்ட்லேயே மெயின்டைன் பண்ணுவோம். அந்த கவலையெல்லாம் எனக்கு கிடையாது. அந்த மாதிரியான ஆடியன்ஸையும் நான் வளர்த்து வைக்கல. என்னுடைய ஒப்பீனியன் தெரிஞ்சு தான் வராங்க, இட்ஸ் ஓகே. அந்த ஒப்பீனியன் மீது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் பரவாயில்ல, பட் என்னுடைய ஒப்பீனியனே நான் சொல்றதுக்கு பயந்துக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கோழை கிடையாது. அதனால இந்த மிடில் கிரவுண்டு ப்ளீஸ் பண்றவங்க இடத்துல போய் உளுந்து பிறண்டு சந்தோஷம் வேணா அடைஞ்சிக்கோங்க. ஏன்னா அவன் தான் உங்களுக்கு அவனுடைய ஒப்பீனியனை சொல்ல மாட்டான், சொன்னாதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே. இந்த மாதிரி ஏகப்பட்ட யூடியூபர்கள் இருக்காங்க. ஏன்னா ஐயோ இப்படிலாம் பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை சொன்னால் மற்ற பிராண்டு நம்மளோட அசோசியேட் ஆக மாட்டாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. நம்ம வெளிப்படையாக என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசுகிறோம். அதனால அதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல, எக்கோ சேம்பரில் போட்டு என்ன அடைக்கிறீங்களோ, எக்கோ சேம்பரில் போட்டு அவன் அடைக்கிறீங்களோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மேட்டரில் இந்த மிடில் கிரவுண்ட் ப்ளீஸ் பண்ணுறவங்கள
போட்டு அடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற ஜோக்குக்கு அடிக்கடி சிரிக்கிறாங்கல்ல. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கு, பிரதமர் மோடியினுடைய கான்ஸ்டிடுவன்சி வாரணாசி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. இங்க வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன். வீடியோ முடிச்சுட்டு கூட போய் பாருங்க. ஆனால் வடநாட்டுக்கு போய் பாருங்க, மற்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாஜகவால் நேரடியாக ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்ய முடியலனாலும் குறுக்கு வழியில பூந்து ஏதாவது திகுடுத்தம் பண்ணி வர முடியுது. அப்படிப்பட்ட சூழலை இங்க உருவாக்காம தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் விச் இஸ் ஃபைட்டிங் பேக். ஏன் சவுத்தே வந்து இப்ப நார்த்தை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் முழு முதல் கட்டம் அப்படின்றது வந்து எங்க ஆரம்பிச்சதுன்னா நீதி கட்சி காலத்துல ஆரம்பிச்சது. நீதி கட்சிக்கு பின்னாடி பெரியார், அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி, இப்படி ஒரு லெகசி வந்து பெருசா இருக்குது. அதுக்கப்புறம் அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய இன்னொரு கையாக செயல்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கங்கள் இங்க என்ன சாதிச்சிருக்கு அப்படின்றது நார்த் இந்தியாவை போய் பார்த்தா தான் தெரியும். தயவு செய்து போய் பாருங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும், யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். முதலாக ஆட்சி அமைச்ச உடனே முதல் கையெழுத்து என்னவாக இருக்கணும், ஏகப்பட்டது செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க, செய்யுங்க. ஆனா முதல்ல என்ன செய்யணும்னா தற்கூரி டூரிசம்னு ஒன்று ஆரம்பிங்க. இங்க இருக்கக்கூடிய தற்கூரிகளுக்கு, தற்கூரினா என்னன்னு பின்னாடி விளக்குறேன், தற்கூரிகளுக்கு வடநாடு எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால இலவசமா கூப்பிட்டு போங்க, பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதோ வச்சு அவங்கள கூப்பிட்டு போய் பாரு இந்த ஊரில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம் எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் எப்படி இருக்குது, ரேஷன் கடைகள் எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்குறாங்க, அதில் புரதச்சத்து இருக்கா இல்லையா, இப்படி பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு காட்டுங்க. காட்டினா தான் தெரியும். அப்புறம் எதுவுமே காட்டுறது இல்லை. அவனை தற்குறின்னா அவனா போய் எப்படி நியூஸ் படிப்பான், அவனா போய் எப்படி தேடி பார்ப்பான், அதெல்லாம் பார்க்க மாட்டான். ஏன்னா இன்டர்நெட்ல வந்து வேற விஷயம் பார்க்கறதுக்கு தானே இருக்கு. அவர் ரீல்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் எங்களை தற்குறின்னா என்ன அர்த்தம்? நீங்க சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு இதுல டீலிமிட்டேஷன்னா என்னன்னு வேற கேள்வி கேட்குறீங்க. டீலிமிட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எங்க வீட்டுல பொண்டாட்டி கூட சண்டை போடுவோனா, இல்ல புள்ள குட்டிங்களை பாக்குறது இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு நாங்க பதில் சொல்லுவோமா, இல்ல எங்களுக்கு வேலையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இல்ல டீலிமிட்டேஷன் என்னன்னு கேக்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. எதுவுமே தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடலாம்ல. அது என்னன்னு நீ ஓட்டு போடுற ஆளுக்கே தெரியாது. அதனால என்ன சொல்றாரு, எல்பிஜி பிரச்சனைக்கு அவங்களாவது பண்ணியிருக்கலாம், இவங்களாவது பண்ணியிருக்கலாங்கிறாரு. நீ அந்த ஆளை கேட்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. அட்லீஸ்ட் நீ ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற. டிஎம்கே அந்த நல்லவர்கள் கிடையாது அப்படின்னு வச்சுக்க. வேற யாருமே கிடைக்கலையா? உங்க ஏரியாவில் சுயேட்சையா நிற்கிறவங்க யாருமே கிடைக்கலையா? அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு உனக்கு மனசு தரல. ஏன்? ஒரு நடிகன் வரணும், திரை கவர்ச்சி. அதான் சொல்றாங்களே நிறைய பேர், பொண்டாட்டி இல்லைன்னா என்ன, நாங்க பொண்டாட்டியா இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. எங்க வீட்டில் 9 ஓட்டு இருக்கு, ஓட்டு போடலன்னா மருந்து வச்சு கொன்றுவேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதனால இந்த மே 4க்கு பிறகு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட விபரீதங்கள் நடக்க இருக்கு. குடும்பத்திலேயே ஏகப்பட்ட விபரீதங்கள் நடக்க போகுது. அந்த விபரீதங்கள்ல இருந்து நிறைய குழந்தைகளை, நிறைய குடும்பத்தார எப்படி தமிழ்நாடு அரசு காப்பாற்ற போகுது அப்படின்றது தெரியல. ரொம்ப பயமாக இருக்கிறது. வரும் நாட்கள்ல வரக்கூடிய செய்திகளை கேட்டு நீங்க மலைப்படைய வேணாம். நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளுக்கு மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். ஏன்னா இதை விட பாதுகாப்பு இல்லாம ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்குவே பாதுகாப்பு இல்லாம கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துற அளவுக்கு வந்துடும். அதனால தயவு செய்து டிவிக்கே ஓட்டு போட்டு நல்லபடியா விஜய் அண்ணாவை ஓட்டு போட்டு நம்ம தான் அரசியல் உட்கார வைக்கணும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதாவது எம்ஜிஆருக்கு இருந்த அதே இமேஜ், எம்ஜிஆருக்கு இருந்த அதே ஃபாலோவர்ஸ், அந்த ஃபாலோவர்ஸ் எப்படி தீவிரமா எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணாங்க, இதே அறிவோடு மூளையோடு சிந்தித்து பார்க்கக்கூடிய திறனோடு அவங்க இருந்தாங்களா? இல்லை, இதே ஜோம்பி கூட்டம் தான். அப்படியே ஃபாலோ பண்ணோம். எம்ஜிஆரை பற்றி பிம்பச்சிறை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்தை படிங்க. அதாவது திரை கவர்ச்சி என்ன செய்ய வைக்கும். எம்ஜிஆர் மாதிரியான ஒரு அரசியல் தலைவர், அவர் ஒரு நடிகர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அரசியல் தலைவர். அவருக்கு கிடைத்த இந்த ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்கு பாருங்க, அது வந்து அவங்கள கட்டுக்கடங்காம சில விசித்திரமான செயல்களை செய்ய வச்சது. அதெல்லாம் இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும். அதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. நமக்கு அதெல்லாம் தேவை இல்லையா? நமக்கு என்ன தேவை? நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உட்காந்துருப்போம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு நடிகரை திரை உலகம் கட்டி இறக்குச்சுன்னா போதும். அவ்வளோதாங்க எதிர்பார்க்குறோம். வேற என்னங்க பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறோம்? ஏங்க, ஒரு 5 வருஷம் ரஜினி வருவாருன்னு எதிர்பார்க்குறோம். ரஜினி தான் வராரு, இதான் வராரு, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு இடி உழுது போயிடுது. ஐயோ
நான் யாருக்குடா ஓட்டு போடுறது, வேற யாராவது திரையுலகத்துல இருந்து வந்தாதான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு நினைக்கிறவர்கள் உண்டு. ஸோ ரஜினி வரல, ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக். கமல் வந்தாரு. இப்போ கமல் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இப்போ கமலே போய் திமுக ஐக்கியம் ஆயிட்டாரு. ஐயோ நம்மளால முடியல, வேற நல்ல ஆட்களா இறக்குங்க அப்படின்னா விஜய் இறக்கிருக்காங்க. ரைட்டு, விஜய் அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயனுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அது தெரியாது நமக்கு. அதுவும் நமக்கு ஹார்ட் பிரேக்கா இருந்துச்சுன்னு வைங்களேன். அடுத்து வேற யாராவது இறங்குங்க. அஜித் ப்ளீஸ், தனுஷ் ப்ளீஸ், சிவகார்த்திகேயன் ப்ளீஸ். இப்படி கடைசியா யோகி பாபு காலில் போய் விழுந்துருவானுங்க. இவனுக்கு அந்த நிலைமையில தான் இருக்கானுங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன், அந்த நடிகன் கிட்ட என்ன அரசியல் ஐடியாலஜி இருக்குன்னு போய் சேர்றீங்க, என்ன அரசியல் ஐடியாலஜி இருக்குன்னு போய் ஓட்டு போடுற. அவனே ஒரு தற்குறி, அவனுக்கு மேல பெரிய தற்குறி நீ. தற்குறின்ற வார்த்தையே கையெழுத்து போட தெரியாதவர்களை குறிப்பிடுறது. அந்த மீனிங்ல தான் இப்ப அதை பயன்படுத்துறாங்கன்னா இல்ல, அரசியல் வட்டாரத்துல வேற ஒரு மீனிங்ல பயன்படுத்துறாங்க. அதாவது நீ படிச்சிருக்க, படிச்சும் தற்குறியா இருக்க. இல்ல, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தற்குறின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரிவிலேஜ். அரசியல்ல தற்குறியா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நீ யாரு, என்ன சமூகத்தை சேர்ந்தவன், எங்க இருந்து வர, உங்க அப்பா படிச்சிருக்காரா, உங்க தாத்தா படிச்சிருக்காரா, உங்க முப்பாட்டன் எல்லாம் படிச்சிருக்காங்களா, அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன. அப்படி இருக்கிறப்போ உனக்கு கல்வி உரிமையும் இங்க இருக்கிற இதர உரிமைகளை பெற்றுத்தந்த இயக்கம் என்ன, அந்த இயக்கம் செய்த பங்கு என்ன, இது எதுவுமே தெரியாது உனக்கு. ஏன்னா உங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, உனக்கு காசு தர்றாரு, டெய்லியும் ஏதாவது காசு வாங்கிட்டு போற, இல்ல ஏதாவது சேர்த்து வச்சுக்கிறாங்க, காசு கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு நீ வாழ்ற. இல்லைன்னா உன்னை அந்த அளவுக்கு இன்குபேட்டர்ல வச்சிருக்கிற கோழி மாதிரி உன்னை பத்திரமா வச்சு பாதுகாக்கிறாங்க. உனக்கு வெளி உலகம் தெரியல, அதனால நீ பிரிவிலேஜ்ல வாழ்ற. அதானே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரையல் அண்ட் எரர், ஒரு தடவை தானே போட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம போடலையா? கமலுக்கு போட்டோம். இப்போ புதுசா ஒருத்தர் வந்துக்கிறாரு, போடுவான், என்ன ஆயிரம் போகுது? ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா ட்ரையல் பண்ணி பார்ப்போம்பா. இந்த தடவை இவர் ஒத்து வரலையா, அடுத்ததுல வைப்போம். இது எப்படின்னா, இந்த பெட்டோ பையன் பார்த்தீங்களா, இந்த 1வது கட்டத்தில் வைப்போம், உழலையா, 2வது கட்டத்தில் வைப்போம், உழலையா, சரி அடுத்தது 3வது கட்டத்தில் வைப்போம். இப்படி வரிசையா ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கறது. இதுல இன்னும் என்ன பிரச்சனைனா, அரசியல் கள நிலவரம் என்னன்னு தெரியாது. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவங்க பயனடைகிற மாதிரி அரசு என்னென்ன திட்டங்களை செய்திருக்கு, அவங்க உண்மையிலேயே அந்த திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்களா இல்லையா, இது எதை பத்தியுமே நமக்கு தெரியாது. யாரோ 2 பேர் வந்து ஃப்ரீ பஸ் யாரு கேட்டா, அதெல்லாம் நாங்க கேட்டோமா, அது தேவையற்றது அப்படின்னு பேச வேண்டியது. ஓசி பஸ் எங்களுக்கு தேவையா, நாங்க கேட்டோமா, ஓசி பஸ் வேண்டுமா அப்படின்னு மேடையில கட்சி துண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு தற்குறி பேச வேண்டியது. அந்த தற்குறி பேசுறத இன்னொரு தற்குறி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சுக்கிட்டு பார்த்தீர்களா அப்படின்னு பேச வேண்டியது. அதான் சொல்றேன், உனக்கு கள நிலவரம் தெரியல, உனக்கு பிரிவிலேஜ்ல வாழ்ற, தற்குறியா வாழ்ற அப்படின்றதுக்கான ரீசன் அதுதான். ஏன்னா இந்த சமூகத்துல பெண்கள் வெளியே போகாம வீட்டுக்குள்ளாரையே முடங்கி கிடக்குறாங்க. பள்ளி கல்வியிலையும் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களை எதுக்கு படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளைங்களை எதுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்கறது உண்டு. இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பெண்கள்கிட்ட இந்த கேள்வி சாதாரணமா வந்திருக்கும், ஆண்கள் கிட்ட வந்திருக்குமா? படிக்க வைப்பாங்க, ஆனா இது படிக்காத ஊர் சுத்திட்டு இருக்கும் தரித்திரமா, அது வேற கதை. ஆனா பெண்கள் நல்லா படிப்பாங்க, பொம்பளை பிள்ளை ஏன் படிக்க வைக்கிற அப்படின்னு ஈஸியா கேட்டு போவாங்க. இப்போ வடநாடு போனீங்கன்னா உத்தரப்பிரதேசில் அங்கெல்லாம் இதுதான் நிலவரம். பெண்களுடைய டிராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கேயும் டிராப் அவுட்ஸ் அதிகமாக தான் ஆயிருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நான் திமுகவோ அதிமுகவோ, திராவிட இயக்க அரசியல் இங்கே என்ன ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா, பெண்களுடைய பார்ட்டிசிபேஷனை இங்கே அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சும்மா சொல்லலாம், அவங்களுக்கு மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் பாட்டை போட்டுவிட்டு எல்லாத்தையும் உடைக்க தெரியுது நமக்கு. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, பெண்களுடைய பார்ட்டிசிபேஷனுக்கு பங்களிக்குது. இதை பற்றிலாம் தெரிலன்னா போய் தெரிஞ்சு படிச்சுக்க. இப்போ இதே மாதிரி தான் இந்த பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, இந்த மாதிரியான விஷயம், புதுமை பெண் திட்டம் அப்படின்ற மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு இன்சென்டிவ் மட்டும் இல்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்துறதுக்கு அவங்க இங்கே தான் உழைக்க போகிறாங்க, இங்கே தான் சம்பாதிக்க போகிறாங்க. சம்பாதிக்கிற பணத்தில் அவங்க பொருள் வாங்குவாங்க, அது இன்டைரக்டாக டாக்ஸாக போகுது, இல்லை டைரக்ட் டாக்ஸாக கட்டுவாங்க இன்கம் டேக்ஸ்ல இருந்து. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எக்கனாமியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? என்னங்க எங்க பார்த்தாலும் ஊழல், ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல், ரோடு நல்லா இல்லைங்க, தண்ணி நல்லா இல்லைங்க அப்படின்னு பேச வேண்டியது. நல்லா இல்லை அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு அரசுகிட்ட முறையிடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்றதையே நம்ம சீர்தூக்கி பார்க்க முடியல அப்படின்னா அது ப்ரிவிலேஜ் தான். இப்படிப்பட்ட ப்ரிவிலேஜில் வாழ்ந்து கொண்டு யாராவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை
திமுக அதிமுகவுக்கு மாற்றம் நிகழுமா, மாற்றம் நடக்குமா, மாறுமா இந்த தடவை அப்படின்னு கேள்வியோடு யாரையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பது. ஏன் ஒய் கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஏன் தேவையில்லாத அலையிறீங்க? முதல்ல படிங்க. ஸ்கூல் புக் மட்டும் கிடையாது, கொஞ்சம் வெளி உலகத்தை பற்றியும் படிங்க. இது போன்ற ப்ரிவிலேஜ்டு தற்கூரிகள் மாறுவார்கள் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கறது அது சிரமம் தான். ஏன்னா எல்லா காலகட்டத்திலையுமே திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல்ன்றது சில பேர் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனுடைய பயனை அடைஞ்சிட்டு சமூகத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு ஏறி வந்த ஏனியே எட்டி உதைக்கிற மாதிரி நாமெல்லாம் முன்னேறிட்டோம், மற்றவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் ஆனால் பரவாயில்லையே அப்படின்னு இந்த இயக்கங்களையே திட்டுறது, கரைச்சி கொட்டுறது. கருணாநிதியா அவர் வந்தால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் முன்னுக்கு வந்துடுவாங்க, இவங்க வந்தால் மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் செஞ்சுருவாங்க அப்படின்னு பேச வேண்டியது. இதெல்லாம் நிறைய பேர் பேசுறதே நான் கேட்டிருக்கிறேன். டீலிமிட்டேஷன் என்னையா அப்படின்னா தெரியாது. டீலிமிட்டேஷன் எஸ்ஐஆர் யார் கொண்டு வந்தா? அது திமுக கொண்டு வந்தது. டீலிமிட்டேஷன் அதுவும் திமுக தான் கொண்டு வந்திருக்கும். இந்த எல்பிஜி பிரச்சனை போர் நடந்துட்டு இருக்குது, அவங்களாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம், இவங்களாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். என்னையா பண்ண முடியும்? ஈரானுக்கு போய் உட்காந்து பேச சொல்றாரு நம்ம முதல்வரை. யாரு இவரு? யாரு? பெரிய தற்குறி. அவர் சொல்றாரு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. லூஸ் மாதிரியா இல்ல லூசாயா நீ? இதுல பெண்களுக்கு பாதுகாப்பு வேற கொடுக்குறானுங்களாம். இவங்க கட்சியிலேயே பெண்களை எந்த லட்சணத்துல நடத்துறாங்கன்னு தெரியும்ல, பாத்திருக்கீங்கல்ல. அதனால ரொம்ப கீழ்த்தனமா, அதுவும் அவருக்கு தெரியும் யாருமே எங்க கூட இல்ல, நானும் ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ரவுண்டு கட்டிட்டு சரி விடுங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னா கூட அவங்க விடவே இல்ல நம்ம பேசணும், நீங்க சொல்லுங்க என்ன உங்களுக்கு சேகர் பாபு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தெருவுல நீங்க இப்படி பேசுவீங்க, எப்படி நீங்க நாங்க யாருக்கெல்லாம் விசில் கொடுத்தோமோ அவங்களுக்கு எல்லாமே விசில் தூக்கி புடுங்கி வீசி எரிஞ்சாங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா இது எங்க ஏரியா. நான் இருக்கா சொல்ல விடுறேன் மாவன டேய் சொல்றேன் பாத்துக்கோ, ஜாகிரதை. நீ என்னமோ அசால்ட்டா டீசெண்டா இருக்கேன், முடியலாம இருக்கேன், சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேசணும்னு நினைச்சிடாத. அதை விடுங்க. தான் வீட்டில் இருக்கிற பெண்களினுடைய நிலைமை என்ன? அவங்க டிவோர்ஸ் கேஸ்ல அவங்க கொடுத்த பெட்டிஷன்ல என்னென்ன இருக்கு? பெண்களுக்கு ஏற்படுவது சமூக குற்றம். அதாவது சில குற்றங்கள் இருக்கு, திருட்டு, கொலை, கொள்ளை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனா பெண்களுக்கு இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டு, இந்த பெண்களுக்கு வீட்டுக்குள்ளாரியே நடக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் சமூக குற்றங்கள். இந்த சமூக குற்றம் கூட அண்ணாத்து வீட்டில் நடக்குது, அதை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். மற்றதுக்கெல்லாம் ஐயோ இது நடக்குது பாருங்க, இது அதிகமாகிடுச்சு பாருங்க, இது அதிகமாகிடுச்சு பாருங்க, எந்த டேட்டா வச்சிருக்கிற? நான் எடப்பாடி காலத்தில் நடக்கல, இந்த காலத்தில் நடக்கல அப்படின்றதுக்கு எல்லா காலத்துலையும் நடக்குது. ஆனால் எந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு இறங்கி நின்று வேலை பார்த்துச்சு? ஐயா எடப்பாடியார் என்னென்னலாம் பேசியிருக்காரு. இந்த பொள்ளாச்சி வன்கொடுமை குற்றத்தில் தான் சொல்கிறேன். பொள்ளாச்சி வன்கொடுமை கேஸ் என்னாச்சு? அதனுடைய ஜட்மெண்ட் வந்தப்போ அதை கொண்டாடினது யாரு? இல்லை பொள்ளாச்சி வன்கொடுமை மேட்டரை பற்றி விஜய் ஏன் வாயவே திறக்கல? இல்லை பெண்களுக்குன்னா எகிரி குதிச்சிருவாரு, தாய்மாம சீர்லாம் வீட்டுக்கு தேடி வரும். சரி, மே 4க்கு அப்புறம் என்ன நடக்கும்? மே 4 உண்மையிலேயே விஜய் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விபரீதங்கள் தெரிஞ்சா அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. அதுக்கு ஏதாவது ஒரு வார் ரூம் ஏற்படுத்தி இந்த மாதிரியான ஹெல்ப்லைன்லாம் உருவாக்கி கண்டிப்பாக இந்த சிறார்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள நீங்கள் கண்காணிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இன்னொன்று, இந்த மே 4க்கு அப்புறம் விஜயினுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? மறுபடியும் நடிக்க போயிடுவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவருக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்காது. விஜய் தெரிந்தோ தெரியாமலோ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். விஜயை பற்றி யாருக்குமே இதுக்கு முன்னாடி தெரியாது. அவர் பர்சனலாக எப்படி, அவர் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் பேசின பேச்சு, அவருடைய நடவடிக்கைகள், அவர் தன்னுடைய இந்த ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு பாருங்க, அந்த குரூப்புகளை எப்படி இவர் வழி நடத்துறாரு. நல்ல ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களை கண்டிக்கணும், அவங்கள வழி நடத்தணும், அவங்க செய்கிற தப்பை இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லணும். சொல்ல போனால் சில நேரத்தில் இறங்கி அடிக்கவும் செய்யணும். அதெல்லாம் நிறைய தலைவர்கள் செய்கிறாங்க. ஏன்னா அவன் அந்த மாதிரி கிறுக்குத்தனை ஏதாவது பண்ணானா அதை தலைவன் கேட்கணும். அப்படிப்பட்டவர் தான் தலைவர். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள கொம்பு சீவி விடுறாரு. இப்போ அவங்க காதுலேயே விசில் ஊது அப்படிங்கிறது, விசில் ஊதுறது ஒரு பப்ளிக் நியூசன்ஸாக நடக்குது அப்படின்றத பார்க்குறப்போ இன்னும் போய் ஊது, காதுலேயே போய் விசில் ஊது அப்படிங்கிறது. இந்த குழந்தைங்க இப்படி இருக்காங்க. குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி இதை கேளுங்க,
பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது, இந்த மாதிரி எந்த விஷயத்திலையுமே ஒரு தலைவருக்கான இலக்கணமே அவர்கிட்ட இல்லை. அவரு இவனுங்களை விட ரொம்ப வளர்ச்சி அடையாத, ஒரு மெச்சூர்ட் அடையாத ஒரு தற்குறியா தான் இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தருடைய பர்சனாலிட்டி வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சிருந்தா அவருடைய பர்சனல் லைஃப்லேயே படம் நடிச்சுக்கிட்டு இப்படி இருந்திருந்தாருன்னா தெரிஞ்சிருக்காது. ஆனால் தமிழகம் இப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு படம் போட்டு காமிச்சிருக்கு. நம்ம எம்ஜிஆரை பார்த்துருக்கோம், ஆனால் எம்ஜிஆரை பற்றி நிறைய கதைகள் கேள்விப்படுவோம். விஜயை பற்றி தான் நேரடியாக நம்ம பார்க்க முடிஞ்சது. சொல்லப்போனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயை பற்றி அவருடைய மனநிலையை, அவர் ஃபேன் ஃபாலோவிங்க என்ன மாதிரி பயன்படுத்தினார், அந்த ஃபேன்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்து இடம்பெறும், சந்தேகமே வேணாம். ஸோ மீண்டும் இப்படி நடிக்க போயிட்டு எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டி ஒரு 5 வாட்டி இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கிறப்போ அறிக்கை விடுறேன் அப்படின்ற பேரில் ஏதாவது ஒன்று விட்டார்னா இன்னைக்கு ரஜினிக்கு கொடுக்கப்படுகிற அதே மரியாதை விஜய்க்கு கிடைக்காது. ஏன்னா ரஜினி வந்து அரசியலுக்கு வரல, அவர் போயிட்டார். சொல்லப்போனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. பர்சனலாக ரஜினி வந்து ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே உண்டு. பட் விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜயினுடைய அந்த பர்சனல் இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப டேமேஜ் ஆகி போய் கிடக்குது. இது ரொம்ப சிரமமான விஷயம். சொல்லப்போனால் விஜயே தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டார் அப்படி தான் சொல்கிறது. அது சரி, பணம் வச்சிருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பேசுவாங்க சில பேர். அது அப்படி கிடையாதுங்க. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா, பெரிய மனுஷன் சொல்கிறான்ப்பா அப்படின்னு 4 பேர் சொல்லணும். எவனா டேய் உன் கதை தெரியாது அப்படின்னு அவனுடைய சங்கதியை வெளியெழுத்து பேசுகிற அளவுக்கு விஜயினுடைய கதை இருக்குது. ஸோ விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், மே 4க்கு அப்புறம் தமிழ்நாடு என்ன மாதிரியான விபரீதங்களை சந்திக்கும் அப்படின்றத எதிர்நோக்கி நானும் காத்திருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்குள்ளே சப்போர்ட் பண்ணிட்டு வர என்னுடைய FakeID சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Daddy do, dee dee doo doo doo, ba dee ding ding, dee da dee doo.